ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக அடுத்த வாரம் ஐசிசி கோப்பைகள் நிறைய இந்திய அணி வெற்றி பெறும். ஆஸ்திரேலியா விட அதிகமாக ஐசிசி கோப்பை இதுக்கு மேலே இந்தியா கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணி சாம்பியன் டிராஃபி வெற்றி பெற்றது குறித்து முன்னாள் இந்திய அணி அதிரடினா எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு விளையாடி காமிச்ச நம்ம வீரேந்திர சேவாக் பார்த்தீங்கன்னா வெற்றி குறித்து இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, வீரேந்திர சேவாக் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்திய அணி பார்த்தா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குங்க. இந்த அளவுக்கு தொடர்ந்து 2 ஐசிசி ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்க. நினச்சா ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. இது போல் இருந்தால் கண்டிப்பாக இந்திய அணி அடுத்த வார ஐசிசி கோப்பைகள் நிறைய வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு தரமான அணியாக இந்தியா இருக்காங்க. 3 விதமான ஃபார்மேட்டுக்கும் டிஃப்ரெண்ட் பிளேயர் வச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்திய அணி நிறைய ஐசிசி கோப்பை வெல்லும். ஒரு காலத்தில் ஆஸ்திரேலிய அணி இந்த மாதிரி இருந்துச்சு நாங்கள் விளையாடும் போது. இப்போ இந்திய அணி அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது முக்கிய காரணம் நான் யாருன்னு கேட்டால் தோனியை சொல்லுவேன், கங்குலி சொல்லுவேன். இவங்க 2 பேர் தான் இந்திய அணியை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டு இப்போ ரோஹித் சர்மா நல்லா வழி நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இந்திய அணிக்கு என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த 2026 வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப்பை இந்திய அணி தான் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு வீரேந்திர சேவாக் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருக்காருன்னு சொல்லலாங்க. ஆமாங்க, ஏன்னா இந்திய அணி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 ஐசிசி ட்ராஃபி T20 வேர்ல்டு கப், இந்த சாம்பியன் ட்ராஃபி கிட்டத்தட்ட இந்த 50 வேர்ல்டு கப் 2023 நம்ம தான் வெற்றி பெற வேண்டியது, மிஸ் ஆயிடுச்சு. ஃபைனலில் போய் விட்டோம். அதுக்கு பல நம்ம T20 வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டோம், ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணிட்டோம். தொடர்ந்து நம்ம ஐசிசி கோப்பையில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் கண்டிப்பாக இந்திய அணி பார்த்திங்கன்னா மேலும் மேலும் அடுத்தடுத்த ட்ராஃபி வெல்ல தாங்க இந்திய அணி ரசிகர்களுக்கு இன்னும் கூட ஊக்கம் கிடைக்கும். ஏன்னா நம்ம அதிகமாக இந்த உலகத்தில் அதிகமாக கிரிக்கெட்டை நேசிக்கிற ஒரு கண்ட்ரி கேட்டால் அது இந்தியா தான். எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த மாதிரி ரசிகர்களுக்கு இருக்கும்போது இந்த மாதிரி அப்பப்போ கோப்பை வென்று ஒரு சந்தோஷத்தை கொடுத்தா மட்டும்தாங்க அடுத்தடுத்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா, இன்னும் ஒரு 8 நாள் போச்சுன்னா ஐபிஎல் வருதுங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஐபிஎல்னா ஒரு எப்படி சொல்லுது, ஒன்றா இந்தியன் டீமை ஒன்றா இருந்துங்க இப்போ பிரிஞ்சு அவங்க ஸ்டேட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாரி ஆகிடும். இப்போ எல்லாமே சாம்பியன் ட்ராஃபி முடிச்சு எல்லா வீரரும் அவங்களோட கேம்புக்கு போயிட்டு பயிற்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் 8 நாள் இருக்குது. முதல் மேட்ச்சு அதிரடியான மேட்ச்சு, கொல்கத்தா வாசஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். நல்ல ஒரு எதிர்பார்ப்பு, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் காத்துட்ருக்குங்க. கண்டிப்பாக பார்க்கலாங்க. அடுத்து நம்ம ஐபிஎல் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் வீடியோவில். இதுக்கு முன்னே இந்தியன் டீம், ஆஸ்திரேலியா டீம், இங்கிலாந்து டீம் சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதுக்கு மேலே ஐபிஎல்லை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்க, நீங்கள் சொல்லுங்கள், இந்த வாட்டி ஐபிஎல் சீசன் தொடங்க போது எந்த டீமுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, யார் வெற்றி பெறுவாங்க, உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.